பேசாமல் ரெண்டு நெஞ்சும் பேசுதே, கண் பார்வை மெல்ல தூண்டில் வீசுதே. பேசுதே பேசுதே நெஞ்சுமே பேசுதே. மித்து, சத்தியமா சொல்றேன்டி, ஆதி சார் இப்படி பண்ணுவாருன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை மித்து. வைஷு, உண்மையை சொல்லணும்னா எனக்கு இதில் சுத்தமாக எந்த ஆச்சரியமுமே இல்லடி. ஏன்னா பணக்கார பசங்க எல்லாருமே இப்படி தான், பணம் இருக்குங்கிற திமிரில் என்ன வேணாலும் பண்ணுவானுங்க. அன்னைக்கு அவன் இன்னைக்கு இவன், அவ்வளோதான் வித்தியாசம். மற்றபடி எல்லாருமே ஒரே குட்டையில் ஊறின மட்டைங்க தாண்டி. அவனுங்க எல்லாருமே பணம் இருக்குங்கிற திமிரில் தான் இப்படிலாம் ஆடிக்கிட்டே இருக்கானுங்க. மித்து, நீ யார சொல்றடி? வைஷு, என் வாழ்க்கையே நான் அதிகமாக வெறுத்த ஒருத்தன். என் வாழ்க்கையில் மறுபடியும் அவனை பார்க்கவே கூடாதுன்னு நினைக்கிற அவனை தாண்டி சொல்கிறேன். ஆனால் முன்னாடி வைஷு, அவனுக்கு இவன் எவ்வளவோ பரவாயில்லன்னு எனக்கு தோணுது. இவன் மேலே எனக்கு கோபம் தாண்டி இருக்குது, வெறுப்பு வரல. ஆனால் அவன் மேலே எனக்கு வெறுப்பு மட்டும் தாண்டி இருக்குது. நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறது ஒன்றே ஒன்று தான், மறுபடியும் அவனை என் வாழ்க்கையில் நான் பார்க்கவே கூடாது வைஷு. மித்து, ஒருவேளை நீ அவரை பார்க்க வேண்டிய சிச்சுவேஷன் வந்தா என்னடி பண்ணுவ? வைஷு, நான் கடவுள்கிட்ட டெய்லியும் நான் எப்படி இவ்வளோ வருஷம் அவனை பார்க்காம இருந்தனோ அதே மாதிரி இதுக்கு அப்புறமும் அவனை என் கண்ணிலேயே காட்டாதீங்கன்னு தான் வைஷு டெய்லியுமே வேண்டிக்கிறேன். நீ என்னடானா அவனை பார்த்தா என்ன பண்ணுவேன்னு கேட்குற? வைஷு, அவனை நான் மறுபடியும் என் வாழ்க்கையில் சந்திச்சா ஒன்று அன்னைக்கு தான் எனக்கு கடைசி நாளாக இருக்கும், இல்லை அவனுக்கு கடைசி நாளாக இருக்கும்டி. மித்து மித்து, சாரிடி, நான் சும்மா தான் கேட்டேன், சரியா? சரி மித்து, இப்போ இருக்க பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ண போகிறோம்? ஆதி சார் என்னடானா அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக கண்டிப்பாக கல்யாணம் நடக்கும்னு சொல்லியிருக்காருன்னு சொல்கிறேன். ஆனால் அதை நினச்சாதான் மித்து எனக்கு பயமாக இருக்குது. வைஷு, இதில் பயப்படுற அளவுக்கு ஒன்றுமே இல்லடி. அதோட குலைக்கிற நாய் என்றைக்குமே கிடைக்காது, சரியா? எனக்கு தெரிஞ்சு அவன் சும்மா என்னை பயமுறுத்தணும், பூச்சாண்டி காட்டணுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரிலாம் சொல்லியிருப்பான். மற்றபடி இதெல்லாம் அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதோட வைஷு, அவன் சொல்லிட்டா உடனே கல்யாணம் நடந்துருமா என்ன? இதில் என் சம்மதம் ரொம்ப முக்கியம்டி. எனக்கு லக்ஷ்மிமா மேலேயும் என் மேலேயும் நிறைய நம்பிக்கை இருக்குது. என்ன மீறி இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காது, சரியா? அவன் என்னமோ பெரிய இவன் மாதிரியும் ஆம்பளைங்கிற திமிர்லையும் தானே அப்படி சவால் விட்டான். பார்க்குறேன்டி, என் சம்மதம் இல்லாமல் இந்த கல்யாணம் எப்படி நடக்குதுன்னு நானும் பார்க்குறேன். மித்து, ஆனா ஒன்னுடி, எந்த சிச்சுவேஷன்லயுமே அவரை நீ கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒத்துக்கவே ஒத்துக்காத மித்து. அட யாருடா இவ? அடியே, இதை தாண்டி நான் 3 எபிசோடா சொல்லிக்கிட்டு இருக்கேன். மறுபடியும் சொன்னா கண்டிப்பா ஆடியன்ஸ் போர் அடிக்குதுன்னு சொல்லுவாங்கடி. இங்க பாரு வைஷு, என் சம்மதம் இல்லாம இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காது, சரியா? அதோட அவனை கல்யாணம் பண்ணிக்க நான் என்னைக்கும் ஒத்துக்கவும் மாட்டேன். சரி, டைம் ஆயிடுச்சு, தூங்கலாமா? அட பாவி, டே ஆதி, என்னடா சொல்ற? ஆமாண்டா வருண், நான் அவளை பிடிச்சிருக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னதுக்கு காரணமே அவளை பழி வாங்க தாண்டா. டே ஆதி, என்னடா பேசிட்டு இருக்க நீ? ஏண்டா உங்களுக்குள்ள நடந்தது எல்லாமே ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்டா. அதுக்காக நீ எப்படி கல்யாணம் பண்ணி பழி வாங்க போறேன்னு சொல்றதுலாம் கொஞ்சம் போவரா தெரியலையாடா உனக்கு? டே வருண், பின்ன நீ என்னடா நினைச்சுக்கிட்ட? நான் என்ன அவ அழகுல மயங்கி அவளை புடிச்சு போய் அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன்னு சொன்னேன்னு நினைக்கிறியா? நெவர் மச்சான், நெவர். அவ இந்த ஆதிக்கிட்டேயே மோதிட்டா மச்சான். அவளுக்கு எல்லாத்தையும் திருப்பி கொடுக்கணும்டா. எப்படிடா மொத்தமா எல்லாத்தையும் திருப்பி கொடுக்கலான்னு காத்துக்கிட்டு இருந்தேன். அப்போ பார்த்துதான் மச்சான் இந்த பொண்ணு பார்க்கணுங்கிற ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சு. அதான் வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கிட்டேன். இதுல என்ன மச்சான் தப்பு இருக்கு? அது மட்டும் இல்லடா, அவளுக்கு என்னை பார்த்தாவே இரிட்டேட் ஆகும். நினைச்சு பாரு, கல்யாணம் பண்ணிட்டுனா அவ கூடவே நான் இருப்பேன். அப்போ அவ டெய்லியும் என்னை பார்த்து பார்த்து நல்லா இரிட்டேட் ஆவா. அதை விட சந்தோஷம் எனக்கு வேற எதுவுமே இல்லை மச்சான். அதுக்காகத்தான் அவளை கல்யாணம் பண்ணி பக்கத்திலேயே வச்சு பழி வாங்கணும்னு முடிவு பண்ணிருக்க மச்சான். டேய் மச்சான், சத்தியமா சொல்றேன்டா, நீ பேசுறது ரொம்ப சைல்டிஷா இருக்குடா. ஏண்டா, ஸ்கூல் படிக்கிற பசங்க கூட இந்த மாதிரி எல்லாம் ரிவெஞ்ச் எடுக்கணும்னு நினைக்கவே மாட்டாங்கடா. ஆனா நீ அவங்களை விட ரொம்ப மோசமா நினைக்கிற மச்சான். மச்சான், சீரியஸா சொல்றேன்டா, நீ பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை மச்சான். டேய் வருண், நீ என்ன வேணா நினைச்சுக்கோடா, என் முடிவுல எந்த மாற்றமே இல்லடா. அவளை கல்யாணம் பண்ணி பக்கத்துல வச்சு பழி வாங்கலான்னு முடிவு பண்ணிட்ட மச்சான். அதோட அவளுக்கு என்ன கண்டாவே சுத்தமா பிடிக்காது மச்சான். நல்லா இரிட்டேட் ஆகுவா. அதனால அவளை இரிட்டேட் பண்ணி பாக்குறதுல எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கும் மச்சான். அந்த ஒரு ரீசனுக்காக மட்டும்தான் அவளை நான் கல்யாணம் பண்ணவே ஒத்துக்கிட்டேன். டேய் மச்சான், உனக்கு நல்லாவே தெரியும்டா, ஜானுவோட சந்தோஷத்துக்காக மட்டும்தான் நான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன்னு. மற்றபடி எனக்கு இதுல எல்லாம் பெருசா எந்த இன்ட்ரெஸ்ட்டுமே இல்லடா. அண்ட் அஃப்கோர்ஸ் நான் ஏற்கனவே முடிவு பண்ண வச்ச மாதிரி தான்டா. வரப்போற பொண்ணுகிட்ட என் சிச்சுவேஷனை எடுத்து சொல்லி சீக்கிரமா அவங்க கிட்ட இருந்து டிவோர்ஸ் வாங்கி அவங்களுக்கு ஒரு நல்ல லைஃப் அமைச்சு கொடுக்கணும்னு நான் நினைச்ச மச்சான். அப்புறம் அந்த பொண்ணு ஏன் இவளா இருக்க கூடாதுன்னு தோணுச்சு. சிம்பிள். அதனாலதான் இவளை கல்யாணம் பண்ணிக்க ரெடி ஆயிட்டேன். தட்ஸ் இட்.
டேய் ஆதி, என்னடா நீ வில்லன் ரேஞ்சுக்கு பேசிட்டு இருக்க? அடே உனக்கு புரியுதாடா? உங்க ரெண்டு பேருக்குள்ளார நடந்தது எல்லாமே ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்டா. அதுக்காக எவனும் இவ்ளோ பெரிய டிசிஷன்லாம் எடுக்க மாட்டான் மச்சான். டேய் நீ என்னடா நினைச்சிட்டு இருக்க? டேய் ஆதி, சத்தியமா சொல்றேன்டா, இதனால கண்டிப்பா உங்க ரெண்டு பேரோட லைஃப்மே பாதிச்சிரும்டா. டேய் மச்சான், தயவு செஞ்சு உன் முடிவை மாத்திக்கடா மச்சான். பாவம்டா மித்ரா சிஸ்டர், அவங்க ஏதோ தெரியாதனமா பண்ணினதுக்கு அவங்களுக்கு எதுக்கு மச்சான் இவ்ளோ பெரிய தண்டனை கொடுக்கணும்னு நினைக்கிறேன்? முடியாதுடா வருண், நான் முடிவு பண்ணிட்டேன்டா சிவலை கண்டிப்பா மேரேஜ் பண்ணிக்கணும்னு. அதுக்காக இந்த பொண்ணான வாய்ப்பை நான் விடவே மாட்டேன்டா வருண். அதோட ஒரே கல்லுல ரெண்டு மாங்காடா. ஒரு சைடு என் ஜானுவோட சந்தோஷத்துக்காக கல்யாணம் பண்ணிக்கிட்ட மாதிரி ஆயிடுச்சு, இன்னொரு சைடு அவ இந்த ஆதிக்கிட்டே மோதிட்டால, அதனால அவளுக்கு நல்ல பாடம் கத்து கொடுத்த மாதிரி ஆயிடும்லடா. அதனால இந்த வாய்ப்பை நான் விடவே மாட்டேன் மச்சான். அதுக்காக நீ என்ன கல் நெஞ்சக்காரெல்லாம் நினைச்சிடாதடா. எப்படி இன்னொரு பொண்ணை மேரேஜ் பண்ணிக்கிட்டா அந்த பொண்ணுக்கு சிச்சுவேஷனை எடுத்து சொல்லி டிவோர்ஸ்க்கு அப்புறம் அவங்களுக்கு ஒரு நல்ல லைஃபை அமைச்சு கொடுக்கணும்னு நினைச்சனோ, அதே தான் கண்டிப்பா இவளுக்கும் பண்ணுவேன் சரியா? ஆனா என்ன, இவ என்கிட்ட மோதினதுக்காக நல்ல பாடத்தை கத்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவளுக்கு ஒரு நல்ல லைஃபை நானே அமைச்சு தருவேன் மச்சான். இதுக்கு நான் கேரண்டி சரியா? இவன் நல்லவனா கெட்டவனா? இப்போ இவன் நல்லவன் மாதிரி பேசுறானா இல்ல கெட்டவன் மாதிரி பேசுறானா? ஐயோ எனக்கே ஒரே கன்ஃபியூஷன் ஆகுது. படுபாவி, எப்ப பார்த்தாலும் என்ன ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட்லயே இவன் வச்சிருக்கான். கடவுளே, ஒரு பக்கம் என்னடானா பக்கத்துல வச்சு பழிவாங்க தான் நான் கல்யாணம் பண்றேன்னு சொல்றான், இன்னொரு பக்கம் என்னடானா அவளுக்கு ஒரு நல்ல லைஃபா அமைச்சு கொடுப்பேன்னு சொல்றான். ஐயோ இவன் நல்லவனா கெட்டவனா? டேய் வருண், டேய் என்னடாச்சி, என்னடா யோசனையில இருக்க? எனக்கு நீ சொல்றதெல்லாம் ஒரே குழப்பமா இருக்கு மச்சான். ஏண்டா பழி வாங்கணும்னு சொல்ற, அப்புறம் எதுக்காகடா அவங்களுக்கு நல்ல லைஃபும் அமைச்சு தருவேன்னு சொல்ற? அதான் மச்சான் ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு. டேய் இதுல கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு என்னடா இருக்கு? நான் அவ திமிர எல்லாத்தையும் அடக்கணும் தான் மச்சான் நினைச்சேன். மத்தபடி அவன் நல்லா இருக்க கூடாது, அவன் லைஃப் நல்லா இருக்க கூடாதுலாம் நான் நினைக்கவே இல்லை சரியா? அதனால கண்டிப்பா அவ சிச்சுவேஷன்ல வேற எந்த பொண்ணு இருந்தாலும் நான் அவங்களுக்கு ஒரு நல்ல லைஃப் அமைச்சு கொடுத்துட்டு அவங்க லைஃப்ல இருந்து நான் விலகணும் தான் இருந்தேன். அண்ட் அஃப்கோர்ஸ் அந்த இடத்துல இப்போ மித்ரா இருக்கா, ஸோ அவளுக்கும் நல்ல லைஃப் அமைச்சு கொடுக்க வேண்டியது என்னோட பொறுப்பு மச்சான். ஆனா அவ திமிரு மொத்தமா அடக்கிட்டு தான் மச்சான் அதை நான் பண்ணுவேன். இவ சொல்றதெல்லாம் சரிதான், ஆனா எங்கேயோ இடிக்குதே. இவ மித்ரா சிஸ்டரை போய் அங்கதான் பார்த்தான், ஆனா டக்குன்னு எப்படி இவன் முடிவு பண்ணனா மித்ரா சிஸ்டரா எனக்கு பிடிச்சிருக்குங்கிறத? ஆனா இவன் கிட்ட கேட்டா பழிவாங்க தான் நான் அப்படி பண்ணுனேன்னு சொல்றான். இவன் சொல்றதெல்லாம் பார்க்கும்போது பக்கத்துல வச்சு பழி வாங்குறதுக்காக தான் உண்மையாவே மித்ரா சிஸ்டர் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறானா? ஒன்னும் புரியலையே. ஆனா இவனுக்கு மித்ரா சிஸ்டர் மேல ஏதோ ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குன்னு எனக்கு தோணுது. ஆனா அதை அவன் கண்டிப்பா ஒத்துக்க மாட்டான். சரி வெயிட் பண்ணுவோம். கத்திரிக்காய் முத்துனா தெருவுக்கு வராமையா இருந்துற போது பார்க்கலாம் அவன் அப்படி பக்கத்துல வச்சு எப்படி பழி வாங்குறான்னு. பஞ்சு நெருப்பும் பக்கத்துல இருந்தா கண்டிப்பா பத்திக்கத்தான் செய்யும். சார் எப்படி பத்திக்காம இருக்காருன்னு நானும் பாக்குறேன். டேய் வருண், என்னடா இன்னமும் உனக்கு என்னடா கன்ஃபியூஷன் இருக்கு மச்சான்? நிறைய கன்ஃபியூஷன் இருக்கு. ஏன்டா நீ சும்மாவே மித்ரா சிஸ்டர் பார்க்க கூடாது, அவங்க கண்ணு ஒண்ணு என்னமோ பண்ணுது அப்படி இப்படின்னு சொன்ன. இப்போ என்னடானா அவங்கள கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்ற, கேட்டா பழிவாங்க தான் சொல்ற. அப்போ மட்டும் சார் உங்க கண்ணை பார்க்க மாட்டீங்களா சார்? அப்போ மட்டும் உங்களுக்கு அவங்க கண்ணை பார்க்கும்போது மின்னல் வந்து பாயாதா? சுத்தி நடக்கிறது எதுவும் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாதா? டேய் வருண், அவ கண்ணை பார்க்கும்போது நான் ஸ்லிப் ஆகுறதெல்லாம் சரிதான். அதுக்காக அவளை நான் விருப்பப்பட்டலாம் ஒன்றும் கல்யாணம் பண்ணல சரியா? அவ ரொம்ப திமிர் பிடிச்சவடா. அவ திமிர அடக்கணுங்கிறதுக்காக தான் நான் கல்யாணமே பண்றேன். மற்றபடி பொண்ணும் இல்லை சரியா? நீ சும்மா தேவையில்லாமலாம் பேசாத ஓகே? கன்ஃபார்ம் இவனுக்கு கண்டிப்பா மித்ரா சிஸ்டர் மேல ஏதோ ஒண்ணு இருக்கு. அதை அவன் மறைக்கணுங்கிறதுக்காக தான் சும்மா பழி வாங்கணும்னு கல்யாணம் பண்றேன்னு கதை சொல்லிக்கிட்டு இருக்கான். பாக்குறேன்டா எவ்வளவு நாளைக்கு தான் நீ எல்லாத்தையும் மறைக்கிறேன்னு நானும் பாக்குறேன். கடவுளே, அவன் மட்டும் அவனோட பாஸ்ட மறந்துட்டு இந்த நியூ லைஃப்குள்ளார வந்தானா அதை விட சந்தோஷம் எனக்கு வேற எதுவுமே இல்லை. பார்க்கலாம் மித்ரா சிஸ்டர் ஆதி மனசை மாத்துறாங்களா இல்லையான்னு. டேய் வருண், டேய் என்னடாச்சு, நீ என்னடா அடிக்கடி சைலண்ட் மோடுக்கு போயிட்டு இருக்க? அது ஒண்ணு இல்ல மச்சான், நீ மித்ரா சிஸ்டரை பக்கத்துல வச்சு பழி வாங்க போறேன்னு சொன்னல, அதான் எப்படி பழி வாங்குவேன்னு யோசிச்சுட்டு இருந்தா. மத்தபடி பொண்ணும் இல்ல மச்சான், பொண்ணும் இல்ல சரியா? பார்க்க தானடா மச்சா போற, அவளை பக்கத்துல வச்சு நான் எப்படி பழி வாங்குறேன்னு. ஆமா ஆமா பார்க்க தானே போறேன், நீ என்ன பண்ண போறேன்னு? என்னது? பொண்ணும் இல்ல மச்சான், பொண்ணும் இல்ல. அத்தை என்னாச்சு அத்தை, ஒரு மாதிரி யோசனையிலே இருக்கீங்க? டைம் ஆயிடுச்சு அத்தை, சாப்பிட்டுட்டு மாத்திரை போடணும்ல, சாப்பிட வாங்க அத்தை. இல்லம்மா மீனாட்சி, எனக்கு பசிக்கலம்மா. அத்தை எனக்கு புரியுது அத்தை நீங்க ஏன் இப்படி இருக்கீங்கன்னு. நீங்க தானே அத்தை அடிக்கடி சொல்லுவீங்க நடந்து முடிஞ்சதை பத்தி பேசுறதுல பிரயோஜனம் இல்லை, நடக்க போறதை பத்தி தான் பேசணும்னு. நம்ம அடுத்து என்ன பண்ணலாங்கிறத யோசிக்கலாமே அத்தை.
ஆமாம்மா மீனாட்சி, என்ன பண்ண போகிறோங்கிற குழப்பத்தில் தாம்மா இருக்கேன். ஆதி கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டதை நினச்சி சந்தோஷப்படுறதா இல்லாமல் இவ்வளோ பெரிய குழப்பத்தை உண்டாக்கிட்டானேன்னு சொல்லி வருத்தப்படுறதானே தெரியலம்மா. இந்த பிரச்சனைக்கு எப்படி தீர்வு கண்டுபிடிக்கிறதுன்னு சுத்தமாக தெரியலம்மா மீனாட்சி. அதாம்மா ஒரே யோசனையாக இருக்குது. ஏற்கனவே நிறைய நாள் போயிடுச்சு. பொண்ணு வீட்டுக்காரவங்களுக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியல. தரகர் வேற கேட்டுக்கிட்டே இருக்காரு. அதாம்மா ஒரே குழப்பமாக இருக்குது. என்ன இது, அண்ணியும் அம்மாவும் ஏதோ தனியாக பேசிகிட்டு இருக்காங்க. ஒருவேளை பொண்ணு பார்க்குற விஷயமாவா? அட கடவுளே, அது அன்னைக்கே முடிஞ்சதுன்னு நினச்சா மறுபடியும் ஆரம்பிக்க ஏதாச்சும் போகிறாங்களா? விடக்கூடாது, விடவே மாட்டேன். எப்படியாச்சும் குட்டையை குழப்பி இந்த சம்மந்தத்தை நடக்காத மாதிரி பண்ணிடணும். இப்போ இப்போ என்னாச்சுன்னு நீங்க இவ்வளவு டல்லா இருக்கீங்க? ஏன் சாவித்ரி, வீட்ல இப்போ என்ன பிரச்சனை நடக்குதுன்னு உனக்கு தெரியாதா என்ன? அம்மா, என்னம்மா சொல்றீங்க? ஓ, நீங்க அந்த பொண்ணு பார்க்க போயிட்டு வந்ததை பத்தி சொல்றீங்களாமா? அம்மா, இதுல நீங்க குழம்புறதுக்கு என்னமா இருக்கு? இங்க பாருங்கம்மா, அந்த வைஷ்ணவி பொண்ணு குடும்பத்தோட மூத்த பொண்ணு. நம்ம அதை பிடிச்சிருக்குன்னு சொன்னது ரெண்டாவது பொண்ணு. ஏமா, எந்த குடும்பத்திலேயாச்சும் மூத்த பொண்ணை வச்சுக்கிட்டு ரெண்டாவது பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்களா? இங்க பாருங்கம்மா, சும்மா உங்ககிட்ட அதெல்லாம் எங்க பையன் ஏதோ தெரியாம சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கல்யாணத்தை இதோட நிறுத்திடுங்கம்மா. வாய மூடு சாவித்ரி. என்ன சாவித்ரி பேச்சு இதெல்லாம்? கல்யாணத்தை நிறுத்துங்க அது இதுன்னு. இங்க பாரு சாவித்ரி, குழப்பத்துக்கு உன்னால தீர்வு கொடுக்க முடிஞ்சா குடு, இல்லைன்னா நீ பாட்டுக்கு இடத்த காலி பண்ண, புரிஞ்சதா? மா, இப்ப நான் என்னமா தப்பா சொன்னேன்? ஏமா, நம்ம வீட்லயே ஆதி இருக்கும்போது அர்ஜுனுக்கு நம்ம கல்யாணம் பண்ணுவோமா என்ன? ஆதிக்கு பண்ணிட்டு அதுக்கப்புறம் தானே அர்ஜுனுக்கே பண்ணுவோம். அப்படித்தானே அவங்க வீட்லயே யோசிப்பாங்க. அததாம்மா நான் சொன்னேன். சாவித்ரி சொல்றதும் சரிதானத்தை. மூத்த பொண்ணு இருக்கப்ப எப்படி அத்தை சின்ன பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாங்க? என்னடா இது ஆச்சரியம்? எப்பவும் மாமியாருக்கு மருமகளும் மருமகளுக்கு மாமியார் தான் மாத்தி மாத்தி சப்போர்ட் பண்ணிப்பாங்க. இன்னைக்கு என்ன அண்ணி நம்ம பக்கம் பேசுறாங்க? சாவித்ரி, இந்த வாய்ப்பை விடாதடி. இப்படியே இப்படியாச்சும் பேசி குட்டையை குழப்பி இந்த கல்யாண பேச்சை இதோட நிறுத்திடு. பாத்தீங்களாமா, அன்னைக்கே நான் சொல்றது சரின்னு தோணுது. அதனாலதான் பாருங்க அண்ணியே எனக்கு சப்போர்ட்டா பேசுறாங்க. நீங்க தாமா என்ன எதுக்கு எடுத்தாலும் திட்டிக்கிட்டே இருக்கீங்க. மீனாட்சி, எனக்கு புரியுதுமா. மூத்த பொண்ணு இருக்கும்போது யாருமே சின்ன பொண்ணுக்கு கல்யாணம் பண்ண மாட்டாங்க. அதுதான் மீனாட்சி, எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. எப்படி இந்த ப்ராப்ளம்க்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுனே தெரியலமா. அத்தை, எனக்கு ஒண்ணு தோணுது, நான் சொல்லவாத்த. அப்படி என்ன அண்ணி சொல்ல போறாங்க? அது சரி, இவங்களுக்கு இருக்க அறிவுக்கு இவங்க என்ன நாசா சயின்டிஸ்ட் அளவுக்கா சொல்ல போறாங்க? ஏதாச்சும் மொக்கையா சொல்லுவாங்க. அதை எப்படியும் அம்மா ஒத்துக்க மாட்டாங்க. அப்படி என்னதான் சொல்றாங்கன்னு பாத்துடலாமே. சொல்லுமா மீனாட்சி, என்ன யோசனைமா? அத்தை, இல்லத்தை, நம்ம ஆதி மித்ராவை தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டான். ஏன் அத்தை, நம்ம அந்த வைஷ்ணவி பொண்ணுக்கு நம்ம அர்ஜுனை கல்யாணம் பண்ணி வைக்க கூடாது? அவங்க கிட்ட வைஷ்ணவிய அர்ஜுனுக்கு பொண்ணு கேட்கலாமே அத்தை. அட கடவுளே, இது என்ன கதையில ஒரு பெரிய ட்விஸ்ட். இந்த ட்விஸ்ட் நான் எதிர்பார்க்கவே இல்லையே. சரி, மூத்த பொண்ணு இருக்கும்போது சின்ன பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டாங்கன்னு இந்த ட்ராக்கை பிடிச்சிட்டு இந்த சம்மந்தத்தை நிறுத்திடலான்னு பார்த்தா இந்த அண்ணி என்ன இவ்வளோ பெரிய குண்டை தூக்கி போடுறாங்க. ஐயோ, நான் போட்டு வச்ச பிளான் எல்லாம் சாவித்ரி எதையாச்சும் பண்ண தடுடி தடு. ஐயோ அண்ணி, என்னடி பேசிட்டு இருக்கீங்க நீங்க? ஏதோ நம்ம ஆதிக்கும் அர்ஜுனுக்கும் பொண்ணே கிடைக்காத மாதிரி போயும் அந்த குடும்பத்துல 2 பொண்ணே எடுக்கணும்னு பேசிட்டு இருக்கீங்க. அம்மா, அண்ணி சொல்றதெல்லாம் கேட்காதீங்கம்மா. இந்த விஷயம் மட்டும் நம்ம சர்க்கிள், நம்ம சொசைட்டில யாருக்காச்சும் தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதாம்மா நம்மளோட பிரஸ்டீஜ் என்னமாகிறது. ஏதோ ஆதிக்கும் அர்ஜுனுக்கும் குறை இருக்கிற மாதிரி போயும் அந்த குடும்பத்துல பொண்ணு எடுக்கணும்னு பேசிட்டு இருக்கீங்க. அம்மா, இதெல்லாம் சரியா வராதுமா. இதோட விட்டுருங்கம்மா, அதாம்மா நல்லது நமக்கு. போதும் சாவித்ரி, நிறுத்து. அம்மா, சொன்ன வாய மூடுன்னு சொன்னேன். மீனாட்சி, ஆமாம்மா, நீ சொல்றது சரிதான். எனக்கு இந்த யோசனை தோணவே இல்லை பாரு. ஆமாம்மா, நீ சொல்ற மாதிரி நம்ம ஆதிக்கு மித்ராவையும் அர்ஜுனுக்கு வைஷ்ணவியுமே பொண்ணு கேட்டு பார்க்கலாமா? இப்போதான் மீனாட்சி எனக்கு மனசெல்லாம் ரிலாக்ஸ்டா இருக்கு. சரிம்மா மீனாட்சி, நான் அர்ஜுன் கிட்ட போயிட்டு பேசிட்டு வந்துடுறேம்மா இதை பத்தி. என்னது, அர்ஜுனுக்கு வைஷ்ணவியும் ஆதிக்கு மித்ராவையுமா? அட கடவுளே, இந்த விஷயம் மட்டும் அந்த மாயாவுக்கு தெரிஞ்சதுன்னா எனக்கு கொன்னே போட்டுருவாளே. ஐயோ, என்னம்மா நீங்க பேசிட்டு இருக்கீங்க? இதெல்லாம் சரியா வராதுமா. அதெல்லாம் அண்ணி சொல்றதெல்லாம் எதுவும் கேட்காதீங்கம்மா. இதெல்லாம் சரியா வராதுமா. சாவித்ரி, போதும். எது சரியா வரும், எது சரியா வராது, எது நல்லது, எது கெட்டதுன்னு பெரிய மனுஷி எனக்கு தெரியும். தேவையில்லாத விஷயத்துல நீ மூக்க நுழைக்காத, சரியா? மீனாட்சி, நான் போய் அர்ஜுன் கிட்ட பேசிட்டு வரேம்மா. சரிங்க அத்தை. என்ன இது இவ்வளோ பெரிய ட்விஸ்ட்? அண்ணி இந்த மாதிரி ஒரு அறிவான ஐடியா கொடுப்பாங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லையே. ஐயோ, நான் எது நடக்கக்கூடாதுன்னு இருந்தனோ அதுவே நடக்க போகுது. சாவித்ரி, இந்த கல்யாணம் நடக்கவே கூடாது. எப்படியாச்சும் ஏதாச்சும் பண்ணி கல்யாணத்தை நடக்க விடாம பண்ணணும். அப்பதான் அந்த மாயாவுக்கு ஆதியை கல்யாணம் பண்ணி வச்சு அவன் மூலியமா நம்மளால நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க முடியும். இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காது. நான் நடக்கவும் விட மாட்டேன். காட், இந்த ஆதி ஏன் தான் இப்படி இருக்கானே தெரியல. அப்படி இந்த டீ கடையில என்னதான் இருக்குன்னு தெரியல. இவனால
அதனால நானும் இந்த மாதிரி லோ கிளாஸான இடத்துக்கெல்லாம் வர வேண்டியதாக இருக்குது. என்ன பண்ணுறது, ஏற்கனவே நிலைமை நம்ம கையை மீறி போயிட்டுருக்கு. இதுக்கு மேலேயும் நம்ம அவன்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணலைன்னா அவ்வளோதான். மாயா, இதுக்கு மேலேயும் டிலே பண்ணாமல் ஒழுங்காக அவனை ஒரு தனியான இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டு இன்னைக்கே ப்ரப்போஸ் பண்ணிடு. ஹே ஹாய் ஆதி. ஹாய் வருண். ஹே ஹாய் மாயா. மாயா, வாட் அ சர்ப்ரைஸ். உனக்கு தான் இந்த மாதிரி இடத்துக்கு வரதெல்லாம் பிடிக்காது. தென் நீங்க என்ன பண்ற? எஸ் மாயா, உனக்கு தான் இங்க வரதுக்கே பிடிக்காதுன்னு அடிக்கடி சொல்லுவியே. தென் எதுக்காக நீங்க வந்த? எல்லாம் என் தலை எழுத்து. நான் என்னமோ ஆசைப்பட்டு இங்கே வந்த மாதிரி ரெண்டு பேரும் மாறி மாறி கேட்டுகிட்டே இருக்கானுங்க. காடு, நானே வேற வழி இல்லாம தான் இங்கே வந்திருக்கேன். இதில் இவனுங்க வேற. மாயா, உங்ககிட்ட தான் கேட்குறோம். என்னாச்சு? எனிதிங் இம்பார்ட்டன்ட்? ஆதி, கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் தான். ஆதி, இஃப் யூ டோன்ட் மைண்ட், நீ நானும் மட்டும் கொஞ்சம் வெளியில் போயிட்டு வரலாமா? ஐ நீட் டு டாக் சம்திங் டு யூ. வாட்? தனியா போய் அப்படி என்ன மாயா என்கிட்ட பேசணும்? ஆதி, கண்டிப்பா சொல்றேன் ஆதி. பட் ஐ நீட் சம் பிரைவசி ஆதி. ஸோ அதுக்கு தான் ஆதி சொல்றேன், நாம கொஞ்சம் தனியா போய் பேசலான்னு. டேய் மச்சான், மாயா தான் தெளிவா சொல்றாளேடா உங்ககிட்ட தனியா பேசணும்னு. பின்ன என்னடா, போ மச்சான், போய் பேசிட்டு வா. டேய் வருண், நீ இருடா. மாயா, நீ எதை சொல்றதா இருந்தாலும் இங்கே சொல்லு மாயா. அண்ட் நீ நானும் தனியா போய் பேசுற அளவுக்கு ஐ திங்க் நமக்குள்ள ஒண்ணுமே இல்லை. ஸோ அதோட வருண் நம்ம ஃப்ரெண்டு தானே. அண்ட் அவன் இருந்தா எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை மாயா. ஸோ நீ எதை சொல்றதா இருந்தாலும் இங்கே சொல்லு. இல்ல ஆதி, அது நீ நானும் மட்டும் இருந்தா நல்லா இருக்குன்னு தோணுச்சு, அதான் ஆதி. டேய் ஆதி, அவ தான் தெளிவா சொல்றாளேடா. அவ உன்கிட்ட ஏதோ தனியா பேசணும்னு நினைக்கிறான்னு. ஒன்னும் பிரச்சனை இல்லை மச்சான், நீ அவ கூட போயிட்டு வா, நான் வீட்டுக்கு கிளம்புறேன். உஃப், லுக் மாயா, நீ எதை சொல்றதா இருந்தாலும் இங்கேயே சொல்லு. அதர்வைஸ் நீ சொல்லவே வேண்டாம் மாயா. நான் கிளம்புறேன் வீட்டுக்கு. வருண், கிளம்பலாமா? என்ன இவன் தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு அவனுக்கு ப்ரப்போஸ் பண்ணி அவன் கூட நல்லா க்ளோஸாக இருக்கலான்னு நினச்சா இவன் என்னடானா இங்கேயே சொல்லுன்னு சொல்கிறான். காடு, எல்லாம் என் நேரம். ஆதி, இட்ஸ் ஓகே ஆதி, நான் இங்கேயே சொல்கிறேன் ஆதி. ஃபைன், சொல்லு மாயா, என்ன விஷயம்? இல்லை ஆதி, நீயும் நானும் ரொம்ப வருஷமாக ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் உனக்கு நல்லாவே தெரியும் எனக்கு உன்னை எவ்வளோ பிடிக்கும்னு. அதனால நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன் ஆதி. ஐ லவ் யூ ஆதி. இது என்னடா இது, இருக்கிற பிரச்சனை எல்லாம் பத்தாதுன்னு இவ வேற புதுசா உன்னை கிளப்புறா. டேய் மச்சான், உன் நிலைமை உண்மையாவே ரொம்ப மோசம் தான்டா. வாட் மித்ரா, ஆர் யூ ஜோக்கிங்? லவ் பண்றியா? நோ ஆதி, ஐ எம் நாட் ஜோக்கிங், ஐ எம் சீரியஸ் ஆதி. ஐ நோ ஆதி, உனக்கு என்ன பிடிக்கும்னு. அண்ட் என்னோட லைஃப் ஃபுல்லாக நான் உன் கூட இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் ஆதி. ஸோ என்னோட லவ்வை நீ அக்செப்ட் பண்ணிக்கோ ஆதி. மித்ரா, என்ன மித்ரா பேசுற நீ? டேய் வருண், இவ என்ன சொல்றா பாருடா. ஆதி, why are you laughing? ஆதி, ஐ எம் சீரியஸ். நான் உன்னை நிறைய லவ் பண்ணுறேன் ஆதி. அண்ட் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். நீ நானும் ரொம்ப வருஷமா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம ஏன் இந்த ரிலேஷன்ஷிப்பை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகக்கூடாது? பின்ன என்ன மாயா, நீ சொல்றதை கேட்டு எனக்கு சிரிப்பு தான் வருது. லுக் மாயா, நீ நானும் ரொம்ப வருஷமா ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். அதை தாண்டி எனக்கு உன் மேல எந்த ஃபீலிங்குமே வந்தது இல்லை மாயா. அண்ட் இந்த ஃப்ரெண்ட்ஸுங்கிற ரிலேஷன்ஷிப்பை நான் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகவும் விரும்பல. பட் ஆதி, இந்த ரிலேஷன்ஷிப்பை அடுத்த கட்டத்தில் எடுத்துகிட்டு போகிறதுல என்ன தப்பு இருக்குது? நீ நானும் எல்லா விதத்துலையுமே பர்ஃபெக்டாக இருப்போம் ஆதி. பணம், படிப்பு, அறிவு, அந்தஸ்து எல்லாத்துலேயுமே ரெண்டு பேருமே ஈக்குவல் தானே. தென் இந்த ரிலேஷன்ஷிப்பை அடுத்த கட்டத்தில் எடுத்துகிட்டு போகிறதுல என்ன ஆதி தப்பு இருக்குது? மாயா, நீ சொல்ற மாதிரி உனக்கு எனக்கும் பணம், படிப்பு, அறிவு, அந்தஸ்து எல்லாமே ஒத்து போகும் மாயா. ஆனா மனசு அது சுத்தமா ஒத்து போகாது மாயா. இப்பவும் சொல்றேன், நீ எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டா ஒன்னு எனக்கு பிடிக்கும். அதை தாண்டி எனக்கு அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகிறதுக்கு சுத்தமா விருப்பம் இல்லை மாயா. அண்ட் எல்லாமே நான் தெளிவா பேசிட்டேன். இதுக்கப்புறம் பேசுறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த விஷயத்தை இதோட விட்டுரு மாயா, ஓகே? ஆதி, நீ எதுக்கு ஆதி இப்போ உடனே முடிவை சொல்ற? நீ நல்லா யோசிச்சே சொல்லாதி. நான் வெயிட் பண்றேன் ஆதி. மாயா, இதுல யோசிக்க என்ன மாயா இருக்கு? நான் தான் முடிவை சொல்லிட்டேனே. மாயா, நீ இன்னைக்கு கேட்டாலும் நான் இதை தான் சொல்லுவேன். இன்னும் 2 days கழிச்சு வந்து கேட்டாலும் இதை தான் சொல்லுவேன். என் முடிவுல எந்த மாற்றமும் இல்லை, சரியா? அண்ட் உனக்கு இந்த விஷயம் தெரியுமா தெரியாதானே எனக்கு தெரியல. எனக்கு வீட்டில் பொண்ணு பார்த்துருக்காங்க மாயா. அண்ட் கொஞ்ச நாளே எனக்கு மேரேஜும் ஆக போகுது. ஸோ நீ இந்த மாதிரிலாம் நமக்குள்ள எந்த கான்வர்சேஷனும் வேண்டாமே. ஸோ இதோட விட்டுரு மாயா, ஓகே? இவனுக்கு எவ்வளோ தைரியம் தான் என்கிட்டயே இவனுக்கு பொண்ணு பார்த்துருக்காங்க. அதுவும் கொஞ்ச நாள்ல கல்யாணம்னு சொல்லுவான். பார்க்குறான் ஆதி, பார்க்குறேன். உனக்கு எப்படி கல்யாணம் நடக்குதுன்னு நானும் பார்க்குறேன். உன்னை நான் அட்டையாம விடவே மாட்டான் ஆதி. வாட்? உனக்கு பொண்ணு
பார்த்துருக்காங்களா? சாரி ஆதி, எனக்கு இந்த விஷயம்லாம் தெரியாது. தெரிஞ்சிருந்தா நான் உனக்கு ப்ரப்போஸே பண்ணியிருக்க மாட்டேன். அண்ட் ஐ எம் ஸோ சாரி ஆதி. இட்ஸ் ஓகே ஆதி, நீ சந்தோஷமாக இருந்தால் அதுவே போதும் ஆதி. ஓகே ஆதி, நான் கிளம்புறேன். இட்ஸ் ஓகே மாயா, லீவ் இட். என்ன புரிஞ்சுக்கிட்டதுக்கு தேங்க்ஸ் மாயா. ஓகே ஆதி, நான் கிளம்புறேன். எப்படி இன்னும் கொஞ்ச நாள்ல உனக்கு கல்யாணம் நடக்க போகுதா? பார்க்குறேன்டா இந்த மாயாவை மீறி நீ எப்படி கல்யாணம் பண்ணுறேன்னு நானும் பார்க்குறேன்டா. அது இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்னு இந்த மாயா வேற. நானே ஏற்கனவே உள்ள ப்ராப்ளம்லாம் எப்படி சால்வ் பண்ண போறேன்னே தெரியல. இதுல இவ வேற. டேய் மச்சான் விடுறா, அதான் அவளுக்கு நல்லா புரியுற மாதிரி எடுத்து சொல்லியிருக்கேன். பின்ன என்ன அவ அதெல்லாம் டேக்கிட்டிஸே எடுத்துப்பா. டே அது நான் கேட்கணும்னு இருந்தேன். ஏண்டா நீ மித்ரா சிஸ்டர் கல்யாணம் பண்ணி பழி வாங்கணும்னு நினைச்சதெல்லாம் ஓகே. அதுக்கு முதல்ல மித்ரா சிஸ்டர் ஒத்துக்கிட்டு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்ல. இதுல நீ வேற அவங்க கிட்டே உன்னை பழி வாங்க தான் நான் கல்யாணம் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லியிருக்க. பின்ன எப்படிடா அவங்க ஒத்துப்பாங்க? ஐ டோன்ட் நோ மச்சான், பட் என்னமோ தெரியலடா, ஸ்ட்ராங்கா தோணிக்கிட்டே இருக்கு. கண்டிப்பா அவ கல்யாணத்துக்கு ஒத்துப்பா, இந்த கல்யாணம் நடக்கும்னு. பொறுத்திருந்து பார்க்கலாம். அர்ஜுன் உள்ள வரலாமாப்பா? பாட்டி இது என்ன கேள்வி? எதுக்காக என்கிட்ட எல்லாம் பெர்மிஷன் கேக்குறீங்க? ஃபர்ஸ்ட் உள்ள வாங்க. அர்ஜுன் கண்ணா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்டா. நீ முக்கியமான வேலை ஏதாச்சும் பாக்குறியா என்ன? பாட்டி முக்கியமான வேலை தான், ஆனா உங்களை விட முக்கியம் கிடையாது. என்னன்னு சொல்லுங்க பாட்டி. இல்லடா அர்ஜுன், அது எல்லாம் கல்யாண விஷயமா தான்டா. எனது கல்யாண விஷயமாவா? ஓ ஆதி கல்யாண விஷயமாவா? பாட்டி ஆதி தான் தெளிவா சொல்லிட்டானே மித்ராவை தான் பிடிச்சிருக்குன்னு. இதுல பேசுறதுக்கு என்ன பாட்டி இருக்கு? இல்லடா அர்ஜுன், ஆதி கல்யாண விஷயமா இல்ல, உன் கல்யாண விஷயமா. என்ன ஏன் கல்யாண விஷயமாவா? பாட்டி எனக்கு புரியல. ஏன் கல்யாண விஷயமா பேச என்ன இருக்கு? டே அர்ஜுன் கண்ணா, நான் சுத்தி வளைக்காம நேரடியாவே சொல்லிடுறேன்டா. பாட்டிக்கு வேற வழி தெரியலடா. என்னடா பாட்டி இப்படி கேக்குறாங்கன்னு தயவு செஞ்சு என்ன தப்பா நினைச்சிடாத அர்ஜுன். ஐயோ பாட்டி எனக்கு சுத்தமாவே புரியல. நீங்க என்ன சொல்ல வரீங்க? டே அர்ஜுன், உனக்கு பொண்ணு பார்க்க போன இடத்துல என்ன நடந்துச்சு, எவ்வளோ பெரிய குழப்பம் வந்துச்சுன்னு எல்லாமே நல்லா தெரியும். ஆதி திடீர்னு வைஷுவை பிடிக்கல, மித்ராவை பிடிச்சிருக்குன்னு சொல்லுவான்னு யாருமே எதிர்பார்க்கலடா. நமக்கே அது அவ்வளோ பெரிய ஷாக்காக இருந்தப்போ பொண்ணு வீட்டுக்காரவங்களுக்கு கண்டிப்பாக அது பெரிய ஷாக்காக இருந்திருக்கும். அதோட அந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவை கொடுக்க வேண்டிய சுச்சுவேஷன்லேயே நம்ம இருக்கோம்டா. அதனால் எனக்கு என்ன தோணுதுன்னா, ஆதிக்கு மித்ராவையும் உனக்கு வைஷுவையும் கல்யாணம் பண்ணி வச்சா என்னன்னு தோணுதுடா அர்ஜுன்.